சரி. அதே சமயம் சார், விஜய்க்கு 234 போடுற அளவுக்கு கூட கெப்பாசிட்டி இல்ல அப்படிங்கிறீங்க. சீமான் அவர்கள் 234 தொகுதிகளையும் போட்டு, அவர் ஒவ்வொரு தேர்தலையும் தனித்து அப்படிதான் நிக்கிறாரு அப்படிங்கும்போது, இதுல கூட வந்து வெளியில பேசுறது என்ன, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமோ? மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங். இவர் போடுறாரு, அதோட அப்படியே போயிட்டே இருக்கிறாரு. எங்க என்ன அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் குற்றச்சாட்டுகள் வரத்தான் செய்யும். டூஸ் மாதிரி தொலைச்சி விட்டுட்டு போக வேண்டியதான், போக வேண்டியதான். பின்ன என்ன, சீமான் நம்ம யோக்கியவர், அவரை சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டு தான் நம்ம வேற வேலை பார்ப்போம். சீமான் தமிழ்நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டர் வந்தால் தான் நாடு நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடியவனா சொல்கிறான். வந்துடுவான் சீமான், வந்துடக்கூடாது, ஜம்பாயிடக்கூடாதுன்னு வைத்தறிச்சலும் பொறாமையும் படக்கூடியவங்க சொல்கிறத வரட்டு. இந்த அவதூறுகளெல்லாம் கண்டு அச்சப்படக்கூடாது. இந்த அவதூறுகளெல்லாம் உரமாட்டாக்கிட்டு மேல் நோக்கி போயிட்டு இருக்க வேண்டியதுதான். நம்ம வளர்ச்சி பாதையில் தானே போயிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் மேல தானே போயிட்டு இருக்கோம். கூட்டணி இல்லையா அப்படின்லாம் என்ன கேக்குறீங்க? கொள்கை இல்லாம ஒருத்தன் வர்றாங்கிறத கேக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு இல்லையா? விஜய்க்கு கொள்கை இல்லைங்கிற கருத்தை, கொள்கை இல்லாம எப்படி வெல்வான்னு கேட்டீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அப்ப இப்பவே அவருடைய டார்கெட் விஜய் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சா?